ஒவ்வொருத்தராக நான் வந்து பொங்கல் போனஸாக டிஃபர்மேஷன் கேஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு உன் அம்மாவும் ஒரு பொண்ணு தான், இதே உன் அக்கா வச்சு வேறு இடத்துக்கு நீ சும்மா விட்டுருப்பியா? ரெக்கார்டு இருக்குல்ல பெஸ்ட்டான ஒரு விஷயம். சில பேர் சேலரி கிடைக்கும் சொல்கிறாங்க, கிடைக்காது சொல்கிறாங்க. அதான் நீ யார் ஆக்சுவலாக புரியல. உங்களெல்லாம் உள்ளே கூட்டு வந்து மரியாதை கொடுத்து சேனலு நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு புரியல. ஆரம்பத்திலே வந்து ட்ரிகர் பண்ணி இப்படி கண்ணை காமிச்சு நீங்கள் பார்த்த வேர்ஷன் வந்து இது கிடையாது நடந்தது. இதை விட சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை காட்ட முடியாது. அரோரா சுபிக்ஷால ஏன் இறங்கலன்னா ப்ராப்பராக அவங்க சாப்பிடல முடியல, ஏன்னா யாருமே இல்லை. அப்படியே இருந்தது அது மாதிரி மூச்சல் இழுத்துரும். அதுதான் அங்கே ஹெவியாக ஒரு வாட்டி வீட்டில் நடந்துருக்கு. அந்த விஷயம் கொஞ்சம் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். பாரு என் கமல்கிட்ட வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்களா? குழந்தைங்களும் வந்து இந்த எபிசோட் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயந்தாங்களா? ஒரு குழந்தை அழுதுச்சு பயங்கரமா. என்னோட குழந்தை வந்து பார்வதியை ரொம்ப பிடிக்கும். அவள் தான் பார்வதியை போய் கட்டி பிடிச்சி முத்தம். சபரிக்கும் பாருக்கும் வந்து ஒரு சண்டை நடந்தது இல்லை? அப்போ பாரோட கண்ணெல்லாம் போச்சு. ஸோ அப்போ வந்து சபரிக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்க வேண்டியதுதானே? உங்கள் அபிமான தங்கமயிலில் 34ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் தங்க நகை சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இப்போ நான் உள்ள போகும்போது வாட்டர்மெலன் தான் வாட்டர்மெலன் பேட்டரி காத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கல்யாணம் ஆகாத ஆள் சொன்னார். 2 கல்யாணம் நடந்திருக்கு, டேவோஸும் இருக்கு, குழந்தையும் இருக்கு. குழந்தை இருக்கா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். இந்த எபிசோட் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய கோவம் வந்தது. நிறைய பேர் ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வீக்கெண்ட்ல எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி நிறைய கண்ணோட்டம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றிலே வந்து இவ்வளோ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் ரீல்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது நிறைய எமோஷன்ஸ் இருந்தது. நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக, ஒரு ஹஸ்பண்டாக அந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இல்லை, நான் அந்த வீட்டில் கண்டஸ்டன்ட் இருக்கும்போது அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். பட் ஆனால் இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கேமை ரூல்ஸாக ஆடணும். அது சில வேளை பிக் பாஸ் சொல்ல மாட்டார். இப்போது அது நீங்கள் தப்பாக ஆடினதுனால மட்டும்தான் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. ரெட் கார்டு இருக்குல்ல பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து திருப்பி செலிப்ரேஷன் வர முடியாது. சில பேர் சேலரி கிடைக்கும் சொல்கிறாங்க, கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில் நமக்கு தெரியல. ஆனால் உண்மையாலே என்னென்னா, ஒரு காருக்குள்ளே ஆடும்போது அந்த காரோட டாஸ்க் என்னென்னா, உட்கார முடியாது. ஒரு ஆல்டோ காருக்குள்ளே ஒரு 9 பேர் உட்காருவாங்க. அதில் வெயிட்டாக இருக்கிற ஆள் யார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விக்ரம் கொஞ்சம் பாடி வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் 9 பேர் உட்கார முடியாது. அவ்வளோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஒன்று அவங்கள பேசியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து வெளியே இறங்கி வரணும். அதான் ஒரு டாஸ்க்கு. இப்போ உட்காந்து அதில் வந்து சில விஷயங்கள் பார்வதி வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்திலே வந்து ட்ரிகர் பண்ணி இப்படி கண்ணை காமிச்சு அதுக்கப்புறம் அதில் வழியாக வந்து இவன் சமுதிரம் உள்ள வந்து பேசி தகாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தி ஃபேமிலி எடுத்து குழந்தைய எடுத்து பல எனக்கே அது சொல்ல முடியல அந்த வார்த்தைகள்லாம். ஆனால் அவர் ட்ரிகர் செய்யப்பட்டார் அந்த இடத்துல. என்னதான் ட்ரிகர் செய்யப்பட்டாலும் அந்த வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். இது ஒரு 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 ஃபேமிலி பார்க்குற இது, குழந்தைங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே சொல்கிறது. நம்ம கல்ச்சர் படி இது ஒரு ஹிந்தியாக இருந்தால் இது பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு பொண்ணை வந்து 2 பேர் சேர்ந்து எட்டி உதைக்கிறது. முன்னாடியே நீங்கள் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பாதி கையை விட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளான்டு ஃபுல்லாக அது இது தகாத வார்த்தைகள் சொல்லி ஒருத்தர் வந்து ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணி ஃபுல் பேனிக்காக டென்ஷன் ஆக்கி எட்டி உதைக்கிறது. அதை உதைச்ச அப்புறம் இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க 2 பேரும். அப்போ பார்க்குற ஆடியன்ஸ் முட்டாளுங்களா? பிக் பாஸ்க்கு அந்த அளவுக்கு இது இல்லையா? அப்போ தூக்கி கொண்டு போன 3 பேர் எடுத்துகிட்டு போன 3 பேர் எது நடிப்பு எது நடிப்பு இல்லைன்றது பார்க்குறவங்க க்ளீனாக தெரியும். ஓகே, அது விழுந்தது பேனிக் அட்டாக் தான், பலிப்பு இல்லை. ஃபிக்ஸ் வேறு, பேனிக் அட்டாக் வேறு. இதில் வேறு நடுவில் வந்து யாரோ ஒரு இது இவங்க சைடில் பிஆர் பண்ணுறது தான். ஏதோ ஒரு டாக்டர் மாதிரியான டாக்டரானு தெரியாது போட்டுருந்தாங்க. அதெல்லாம் அப்படி ஆகாது, டீஹைட்ரேஷனாக இருந்து லாக் ஆனால் தான் பேனிக் அட்டாக் வரும். நானும் தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கேன், எனக்கெல்லாம் பேனிக் அட்டாக் அப்படி வந்தது இல்லை. டோட்டலாக ஒருத்தரை வந்து உட்கார வச்சு லாக் பண்ணி பல வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி எப்போவுமே ஒரு ஆணுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா, இப்போ நான் உள்ளே நடந்திருக்காது, அவர் யூஸ் பண்ணிக்க மாட்டார். ஒருவேளை நான் இல்லாத பட்சத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல. சொன்ன வார்த்தை தப்பு தான். எனக்கு அவர் மேலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவங்க பேச்சை கேட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி கடைசியில் அவர் லைஃப்பை அவரும் இது பண்ணிக்கிட்டாரு. ஸோ
ஸோ அவங்க கண்ட்ரோல்ல இல்லை 2 பேருமே, அதான் பிரச்சனை. சாண்ட்ராக்கு என்னமா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க வந்து இப்போ ஃபிக்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக் அப்படி இருந்துச்சு. என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது முன்னாடி? கண்டிப்பா உள்ள போனதுக்கு அப்புறம் அவ்வளவா பார்த்துக்க முடியாது இல்லையா? ஆமா. ஹெல்த் டேக் கேர் பண்ண முடியாது. அத பத்தி சொல்ல இல்ல முடியும். பேனிக் அட்டாக் தான் வந்திருக்கு ஆக்சுவலா. இந்த போஸ்ட் பிரெக்னன்சி ஒரு விஷயம் இருக்கு. குழந்தைங்கள அவங்களே பார்த்துட்டு ப்ராப்பரா பிரெக்னன்சிக்கு அப்புறம் ப்ராப்பரா சாப்பிடணும் அவங்க. இந்த பத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா அவங்க சாப்பிடல. முடியல. ஏன்னா யாருமே இல்ல. ப்ராப்பர் டைம்ல சாப்பிடாம. அதோட எஃபெக்ட் இப்ப தான் வந்துட்டு இருக்கு லைட்டா. அப்போ முன்னாடி என்னன்னா, இந்த மாரி இருந்திருப்போ லைட்டா வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த அந்த அந்த ஹார்ட் கிட்ட வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும். உள்ள ரொம்ப யோசிச்சு நெறைய ட்ராமா இருந்திருக்கு. அப்படி யோசிச்சு பல விஷயங்கள் வந்து அப்படியே இருந்தது ஒரு மாரி மூச்செல்லாம் இழுத்துரும். அதுதான் அங்க ஹெவியா அடிச்ச உடனே கீழ கீழ வந்து தல லேண்ட் ஆயிடுச்சு. எனக்கு கால் லேண்ட் ஆகலையே. ஆமா. அந்த ஒரு ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல. டக்குனு நம்ம ஹைட்ட பார்த்து விடல. யாரும் தட்டுனா ஒரு பயம் இருக்குல்ல. ஊந்துருவோமா? நான் விழ மாட்டோம். அந்த அதிர்ச்சியில நடந்தது தான் அந்த பேனிக் அட்டாக். அதுல ஒரு மாரி இழுத்து ஒரு மாரி ஆயிடுச்சு. பார்க்குறேன் எனக்கே லைட்டா என்னடா ஒரு மாரி ஷேக்கா இருக்கும்போது, என்ன இது இப்படி வந்ததே இல்லையே! என்னடா சடனா அப்படி இருந்துச்சு. ஆனா ஒரு வாட்டி வீட்ல நடந்திருக்கு இப்படி. ம். ஒரு லைட்டா சின்ன ஒரு மாரி நீங்க போனப்போ யாருமே இல்ல அப்போ. திருப்பி வந்தப்போ கீழ மயக்க போட்டு விழுந்தாங்க. நானும் கமருதீனும், பிரவீன் ராஜும் ஒரு பிராங்க் பிராங்க் ஒண்ணு பண்ணீங்க. பண்ணோம். அப்பனா அதுக்கு ரெட் கார்டு குடுத்துருக்கணும் பிக் பாஸ். அது நாங்க எல்லாமே சேர்ந்து பண்ணோம் தானே. அவருக்கு தெரியும் எங்க வரணும் வரக்கூடாது. அப்போ ஒரு பேனிக் அட்டாக் நடந்து குழந்தைங்கலாம் பார்த்துருமா சில பேர் ஓவரா அழுதா மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க. ஹெல்த் கண்டிஷன் தான் ஒருவரோட. இங்க நடக்கும்போது ஒரு இடத்துலயே உட்கார வச்சு டோட்டலா கார்னர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஹை ஆயிடுச்சு. டாக்டர்ஸும் கூட்டு போனாங்கல்ல. எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ஓகே. அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆச்சு வரதுக்கு. உங்களுக்கு எப்போ சார் நியூஸ் வந்தது? இந்த மாரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்றது. எனக்கு நைட்டு சொன்னாங்க. ஒரு 2 மணி இருக்கும். ம். இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. அப்போ சொன்னேன் ஹெல்த் ஓகே தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நான் கிளம்பி வரணுமான்னு கேட்டேன். இல்ல ஒண்ணும் இல்ல ஓகே தான். இத வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க தயவுசெய்து. நானும் ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஹஸ்பண்ட் தாண்டி. எனக்கும் சில விஷயங்கள் இருக்கு. அத மீறி பண்ண முடியாது. அப்போ அவரு என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தினாரு, என்னென்ன விஷயங்கள பார்க்கும்போது, அதாவது நீங்க பார்த்த வெர்ஷன் வந்து இது கிடையாது நடந்தது. இத விட சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே. அத காட்ட முடியாது. உள்ள நடந்திருக்கு. அன்சீன்லயும் காமிக்கல அந்த விஷயங்கள். காட்ட முடியாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும்னு. சரி நமக்குன்னு ஒரு விஷயம், ஒரு கல்ச்சரல் ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் காட்டுறது, இதெல்லாம் காட்டக்கூடாது. இதுவே ஏன் காமிச்சாங்கன்னா, இந்த 2 பேர பத்தி ப்ரொஜெக்ஷன் நடக்கணும். இவங்க யாருன்னு நடக்கணும். அப்படி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சில வார்த்தைகள் நம்ம கேட்க முடியாது. எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ரொம்ப தப்பாயிரும். ஓகே. அதனால சில விஷயங்கள் எடிட்டட் தான். எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு விஷயம் நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, வினோதா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், திவ்யா வந்து சாண்ட்ராக்கு வந்து நின்னாங்க. ஆமா. சோ அந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியுமா? அது வந்து எனக்கு உண்மையில நான் வந்து இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். நான் டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க் போம்போது, அந்த இடத்துல அவங்க இறங்கணும் அவசியமே கிடையாது. அதுதான் ஹியூமனிட்டி சொல்றது. இந்த ஹியூமனிட்டி தான் அவங்க 2 பேருக்கு இல்லாம போயிருக்கு அந்த இடத்துல. இல்லன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தி வெளியே வந்திருக்க மாட்டாங்க. சபரி இறங்குனாரு. விக்ரம் ஆல்ரெடி வெளியே வந்திருக்காரு. வினோத் இறங்கிட்டாரு. ஸோ ஹியூமனிட்டியா டிக்கெட் டு ஃபினால் ஆனா, அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே இத பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு நேரா அதான் அவன் சொன்னானே சபரி சொன்னானே. என் அக்காக்கோ, தங்கச்சியோ அவங்க போயிட்டு வரும்போது இப்படி நடந்தா நான் விட்டுருப்பேன் நானு. ஸோ அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுனா உன்னை அடிச்சு நானே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருவேன். திவ்யா ஆக்சுவலா திவ்யா அப்படிதான். எப்படி இருந்தாங்களோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும். அதுதான் திவ்யாவோட கேரக்டர். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இறங்கின அப்புறம் கூட அவங்க இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. திவ்யாவோட ஷோல்டர்கிட்ட கால் வைக்கிறது. அவங்க டார்கெட் என்னன்னா ஏதாவது பேசி இரிட்டேட் பண்றான்றது ஓகே. ஆனா தகாத வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கல்ல. அதுதான் வாலண்டியரா வந்து அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இல்ல. 2 பேரும் லாஸ்ட். அப்நார்மல் ஆயிட்டாங்க. அதுதான் அங்க நடந்த பிரச்சனை. ஸோ அதனால வினோத், விக்ரம், சபரி, அரோரா அரோரா சுபிக்ஷால ஏன் இறங்கலன்னா ட்ரை பண்ணாங்க. விக்ரம் சொன்னாரு நீங்க இறங்கி அவங்களை ஜெயிக்க வச்சிடாதீங்க. அதான் நடந்தது ஆக்சுவலா. இப்ப அரோரா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிச்சிருக்காங்க. அத பத்தி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உண்மையில அந்த வீட்ல போயிட்டு ஒரு 40 நாள் 50 நாள் அரோரா வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க. அந்த 50 நாளுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. பட் ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரிஞ்ச அரோரா மணி பாக்ஸ் எடுப்பாங்களா, ஃபினாலே கப் அடிப்பாங்களான்னு தெரியாது. இப்போ வரைக்கும் யாரும் கப் அடிப்பாங்க சொல்ல முடியல. நல்ல விஷயம் தான். அதான் சொன்னேன். யார் கேமை ஜென்யூனா நல்லா ஆடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும்ன்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி இந்த கும்பல்ல பிரச்சனை கிடையாது. எல்லாமே நல்ல நல்ல ஹியூமனிட்டி இருக்கிற மனிதர்கள் தானே. செல்ஃபிஷா யாருமே இல்லையே. செல்ஃபிஷா தான் நீங்க ஜெயிக்க முடியாது ஆக்சுவலா. ஓகே சார். அந்த எபிசோட்ல சாண்ட்ரா வந்து ஹாஸ்பிடல் போயிட்டு உள்ள வந்தாங்களே வீட்டுக்குள்ள. அப்போ நடக்க முடியாம இருந்தாங்க.
லைக் அவங்களால நடக்க முடியல சரியா. ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல என்ன வந்துச்சுன்னா, எப்படி பேனிக் அட்டாக் வந்து நடக்க முடியாம இருக்கும். அப்புறம் வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. லைக் பிக் பாஸ் வந்து டேப்லெட்ஸ் அவர்கிட்ட இருந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அந்த விஷயம் கொஞ்சம் ஆக்டிங்கா இருக்கு அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இல்ல ஏன்னா இப்ப இவங்க 2 பேரும் வெளிய போயிட்டாங்கல்ல. அடுத்து வேற ம். என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும் பிஆர் டீம் வச்சுட்டு. ம். அதாவது 100 நாள் திட்டம் மாரி பண்றாங்க பிஆர் டீம், வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப வெளிய போயிட்டாங்க. சரி நான் என்ன சொன்னேன், வந்தது பேனிக் அட்டாக் தான் தவிர ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஓகே. ஹார்ட் அட்டாக்கே நீ ஆஞ்சியோ எல்லாம் பண்ணிட்டா 1 மாசத்துல வெளிய வந்துடுறாங்க ஆக்சுவலா. பேனிக் அட்டாக்க பத்தி என்னன்னா, பயத்துல வரதான் ஒரு பேனிக் அட்டாக் டோட்டலா. நீங்க டோட்டலா ஒரு பயத்துல இருக்கும்போது உங்கள வந்து ரன்னிங் ட்ரெயின்ல நீங்க ஸ்டெப் ஏற போறீங்க ரன்னிங்ல ஓடி. ம். ஸ்டெப் ஏறும்போது லைட்டா ஸ்லிப் ஆனீங்க. என்ன பண்ணுவீங்க? பயத்துல விழுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். அதுதான் பேனிக் அட்டாக். அந்த பயத்துல நடந்த விஷயம். அது கொஞ்சம் ஃபோர்ஸா இவங்க 2 பேர் பண்ணும்போது அது இன்னும் பயந்துட்டாங்க. அப்ப நடந்த விஷயம் தான். இத போய் டாக்டர்ஸ் படிச்சவங்க. அந்த ம். விஜய் டிவி டாக்டர்ஸ் கிடையாது. எண்டமூல் டாக்டர்ஸ் கிடையாது. ம். எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து வந்து இந்த ட்ரிப்ஸ் ஏத்திருப்பாங்க. டீஹைட்ரேஷன் ஏதா பிரச்சனை வந்தா அதுக்கு பெயின் கில்லர்ஸ் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஓகே ஆனா மட்டும் தான் வெளிய விட்டுருப்பாங்க. இதே பேனிக் அட்டாக் வந்து ஒரு மாரி பயத்திலயோ ஒரு மாரி வந்து ரம்யாக்கு நடந்திருக்கு. ம். அன்னைக்கு டக்குனு ரம்யா அப்படியே விழுந்துட்டாங்க. ம். ஒண்ணுமே புரியல. ஸோ நான் நான் ஒரு மாரி போம்போது சபரி சொன்னேன். இல்ல நான் இது மாரி நடக்கும் ரம்யாக்கு. ஸோ அந்த வீட்ல ஒரு சில பேர் நடந்திருக்கு ஆக்சுவலா. பாருவோ இல்ல கமுதினோ வந்து லைக் சாரி சொல்லும்போது ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஆ. லைக் திருப்பியும் அரோரா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். அதுல ஆக்டிங்கா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு கேள்வி இருக்கு. அத நீங்க பார்த்திருப்பீங்க. அத பத்தி சொல்ல முடியுமா? இல்ல அதே மாரி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆ உள்ள வந்து வரும்போது கமருதீன் வந்தாரு ஏதோ பேசிட்டு வரும்போது. ம். இப்ப எனக்கு உங்கள பிடிக்கலன்னா ஓகே. இப்ப நான் வந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஆளு. பயந்த ஆட்கள் எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. ம். இல்ல ஏதோ குழந்தைய த்ரெட்டன் பண்ணி அப்பாவோ யாரோ மிரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்பா கிட்ட போவாது. அப்பா என்ன அடிப்பாருங்க, அப்பா அடிப்பாரு. அப்பாவ ம். பார்த்து விலகி போகும். பையனோ, பொண்ணோ. இதுதான் அங்கேயும் நடந்திருக்கு ஆக்சுவலா. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம், மேன் ஹேண்ட்லிங் நடந்ததுக்கப்புறம், திருப்பி உள்ள வரும்போது, அவன் எதுக்கு உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. நான் சாரி கேட்கலாமா? எதுக்கோ வந்திருப்பாரு. நான் என்னடா பண்ணேன்? இப்ப அவர் இடத்துல நானும் இருந்தாலும் எனக்கும் ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. ம். ஏன் என்ன பார்த்து பயப்படுறாங்க? ஓவரா பண்றாங்க. ஆனா வெளிய இருந்து பார்க்கும்போது தான், பயத்துல தான் பண்ணிருக்காங்க. அந்த பேனிக் பயம் தான். திருப்பி உள்ள வந்துட்டாங்கன்னா, இப்ப பார்வதி வந்தப்போ அதான் நடந்தது. போயிட்டாங்க. உள்ள ஆமா. போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் அது ஆக்டிங்கா தெரியும். ம். பார்க்குறவங்களுக்கு அது ஆக்டிங்கா தெரியும். ஆனா அந்த பயத்துல நடக்கும்போது ஒண்ணும் பண்ணவே முடியாது. இப்ப அடுத்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே. இப்படி மோசமா பிஹேவ் பண்ண நீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. ஓகே. ஆனா அடுத்து நைட் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுனாங்கன்னா, "நம்ம சாரிலாம் கேட்க வேண்டாம். ம். எதுக்கு சாரி வேணும்? நம்ம எதுவும் பண்ணலையே. இப்படி பேசிக்கிறீங்க. காலைல சேது சார் மீட் பண்ண போறீங்கன்னா, நம்ம சாரி கேட்கலாம்." ம். ஸோ இது என்ன இது? இதுதான் நடிப்பு. அது நடிப்பு இல்ல. ஓகே. மனிதர்கள்லாம் ஒரே மாரி இருக்கணும். இப்ப வந்து பாரு அண்ட் கமல்கிட்ட வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்களா? இல்ல நான் கமருதீன் நம்பர் என்கிட்ட இல்ல. சரி அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும்ல. எப்படியும் ம். நடந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது நெறைய பேர் தப்பு பண்ண முடியும் யோசிச்சா பரவால்ல. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்ச ஒரு யூஸுமே இல்ல. ஏன்னா பார்வதி வீட்ட விட்டு வெளிய போம்போது, அங்க இருக்கிற அ சரி அங்க இருக்கிற எல்லாருமே போயிருக்கணும்ல சென்ட் ஆஃப் பண்றதுக்கு. ம். இப்படி நடந்ததே இல்லையா? அப்போ ஆமா. திவ்யா சொன்னா, "வெளிய போடின்னு" சொன்னாங்க. நீ போய் வெளிய பாரு. உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே ம். யாருன்னு நீ எபிசோட் பார்த்தா பண்ணிப்பாங்க. இத நானும் உள்ள அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேரும் ஒரு விஷயம் பண்றீங்க. அது வந்து லவ்வா? என்னன்னே எனக்கு தெரியல. சரி லவ்வா இருந்துட்டு போட்டும். லவ்வா இருந்துட்டு உண்மையாலே அது லவ்வா இருந்ததுன்னா, நீங்க வெளிய போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பவும் நான் சொன்னேன், நான் வந்து முதல்ல நான் அர்ச்சனை போடுறேன் உங்களுக்கு. நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு நான் அவன்ட்ட சொல்லியிருக்கேன். ஓகே. ஃபேமிலி வீட்டுக்கு போம்போது என்கிட்ட வந்து கேட்டான். "அண்ணே எல்லாம் ஓகேவாண்ணே?" "ஓகேடா. நீ எப்படி ஆரம்பி ஆடு." உண்மையாலே அவன் ட்ரிகர் செய்யப்படாம கம்முறுதி இருந்திருந்தா, கரெக்ட்டா இருந்தா நீ டாப் 5ல வந்திருப்ப. ம். உன் கேம பார்த்து நல்லா போயிருந்தான். இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணாயிட்டாங்க. ஓகே. ஏன் ஒண்ணானாங்க? எதுக்குன்னு நமக்கு ரீசன் தெரியாது. பயாஸ் ஆயிட்டானா? என்ன ஆனானா? இது ம். ஏதோ பேசினாங்களா? அப்படின்னு. எனக்கு இப்பவும் நான் சொல்றேனே, எனக்கு பார்வதி மேலயும், கமருதீன் மேலயும் ஒரு துளி கூட கோவம் கிடையாது. இன்னைக்கும் பார்வதி என் சிஸ்டர் தான். அவன் என் பிரதர் தான். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் வெளிய போயிட்டு. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இப்போ அது தண்டனை கிடையாது. இப்போ வெளிய வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க பப்ளிக்க. ம். எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ம். நான் அதுதான் யோசிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பிக் பாஸ் மாரி ஒரு இடத்துல, நீங்க ஒரு விஷயம் வார்த்தைகள் விடும்போது, என்ன சொல்றீங்க? என்ன யூஸ் பண்றீங்க? ஒரு தாய திட்டுறீங்க, ஒரு பொண்ண திட்டுறீங்க. உன் அம்மாவும் ஒரு பொண்ணு தான். ம். நீ எப்படி வந்திருப்ப? உங்க அக்கா இருக்கு. அக்காக்கு குழந்தை இருக்கு. இதே உன் அக்காவ வச்சு வேற யாராவது திட்டினா நீ சும்மா விட்டுருப்பியா? டென்ஷன்ல வர புரியுது. வார்த்தைகள் கூட பார்த்து தான் வரணும். ம்.
டெக்காரம் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஒருவேளை பார்வதி எட்டி உதைக்கும் இவன் தடுத்துருந்தானா அவன் 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 அங்கே அவன் ஹீரோ ஆக்சுவலாக. ஸோ அவன் இப்படி பண்ணது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. 2 பேரும் எனக்கு கோவம் ஒன்றுமே இல்லை. பட் ஏன் இப்படி நடந்துட்டாங்க அதான் சொல்கிறேன். அவங்க லாஸ்ட், அவங்க அப்நார்மல் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. ஏன் அப்படி பிஹேவ் பண்ணலாம்னு தெரில. ஒருவேளை அவங்க கிராண்டட் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்கப்படுதுன்னா அது எவ்வளோ டிசிஷன் எடுத்திருப்பாங்க யோசிச்சு. அவங்களே அவங்க கையிலேருந்து கண்ட்ரோல் அவுட் ஆகிடுச்சு. அதுதான் விஷயம். நீங்க லாஸ்ட் கான்வர்சேஷன் சொல்லியிருந்தீங்க குழந்தைங்களும் வந்து இந்த எபிசோட் பாக்குறாங்க அவங்க குழந்தைங்க அப்படின்னு. அவங்க பார்த்து ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயந்தாங்களா இல்ல என்ன நடந்தது? இல்லை இப்போ நான் என்னன்னா என்னோட ஒரு குழந்தை வந்து பார்வதியை ரொம்ப பிடிக்கும். பார்த்துன்னு சொன்ன குழந்தை அவள் தான் பார்வதியை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா. ஆனால் அந்த குழந்தை ஷார்ட்ஸில் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, ஏன் ஆச்சா பார்வதி ஆண்டி அம்மாவை கார்ல இருந்து கிக் பண்ணி தள்ளிட்டாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, அது டோரில் பண்ணது தான். ஏன்னா சொல்லக்கூடாதுல்ல, டோரில் பண்ணது தான், அது தெரியாமல் போட்டுச்சு. இல்லையே, டோரில் அம்மா கிக் பண்ண அம்மா கீழே வந்துட்டாங்களே, ஏன் அவங்க இறங்கலை இப்படி கேட்டப்போ நான் என்னால் பதில் சொல்ல முடியல. நான் பிக் பாஸ் அவங்க பார்க்க விடுறதில்ல. ஏன் பார்க்க விடுறதில்ல, சில நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு அவங்க குழந்தைங்க மனசில் பதிஞ்சிடும். இவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க நீ பார்த்தியான்னு சொல்லி. அப்போ கசின்ஸ் நான் பார்த்தேன், டிவி பார்த்தேன். இல்லை ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கேன். இல்லை அது கேமாக இருந்தாலும் எப்படி பார்வதி ஆண்டி இப்படி பண்ணுவாங்க, வெரி பேட்ல ஆச்சா. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் குழந்தைகிட்ட சொன்னேன், பார்வதி ஆண்டி பேட்லாம் கிடையாது, அது ஏதோ ஒரு கேமில் நடந்துச்சு, ஓகே சரி ஃபைன். ஸோ எனக்கு அவங்க ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என் இடத்துல ஒரு ஹஸ்பண்டாக பார்த்தேன்னா யாராக இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா இன்றைக்கி இவங்க வெளியே போன விஷயத்த கேக் கட் பண்ணி நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆடியன்ஸோட கோவம் தான் அந்த ரெட் கார்டு. அதுதான் யோசிக்கணும் பார்க்குறவங்க. பட் என்னை பொறுத்தவங்க 2 பேரும் நல்லா இருக்கணுன்ற, எங்கே போனால் நல்லா இருக்கணுன்ற. ஏன்னா அவங்க வாய்ப்புகள் கிடைக்கணும். ஆனால் அவனும் கஷ்டப்பட்டு வந்திருக்கா. பார்வதியும் பல இடத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஒரு இடமா மேலே 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 அந்த இடத்துல அவங்க லாஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன் லாஸ்ட் ஆனாங்கன்னு இவ்வளோ தூரம் 2 பேருமே ஃபைனல்ஸுக்கு தகுதியான ஆட்கள் கிட்டத்தட்ட. ஆனால் இவங்களுக்கு நிறைய வார்னிங் கொடுத்துட்டாங்க. மைக் மாட்டுறது, அங்கங்கே மைக்கை மாட்டி நீங்கள் பேசுகிற விதங்கள், உள்ள ஒரு விஷயம் நடந்தது, நிறைய வார்னிங் கொடுத்துட்டாங்க. இந்த வார்னிங் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் போனீங்கன்னா அது இட் கோஸ் டு ரெட் கார்டு கன்ஃபார்மாக. அது அவங்க புரிஞ்சிருக்கணும். அது புரியலை. பட் குழந்தைங்கள நீங்கள் பல விஷயங்கள் சொல்லி ஏமாற்ற முடியாது. அவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் ஒரு குழந்தை அழுதுச்சு பயங்கரமாக. ஒரு குழந்தை அழுதாங்க. நான் சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை, இது கேம்மா, அவங்க ஹைட் அண்ட் சீக் விளாட்றாங்க. சரி நம்ம குழந்தைங்களை எப்படி ஏமாற்றோம், அப்படியே ஏமாற்ற முடியும். நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே, மனசில் வச்சுக்க மாட்டாங்க, மறந்துடும் அவங்க. ஓகே. சபரிக்கும் பாருக்கும் வந்து ஒரு சண்டை நடந்ததுல, அப்போ பாரோட கண்ணெல்லாம் போச்சு. ஸோ அப்போ வந்து சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கொந்தாளிக்க ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியாவில். நிறைய பேருன்றது கொந்தளிக்கிறது எல்லாமே பிஆர் டீமோட எக்ஸிட் தான் தவிர ஆடியன்ஸ் கிடையாது. ஏதாவது சபரிக்கு நடந்ததுன்றது சபரி வந்து கூப்பிட்டு வச்சு இப்படி அடிக்கல, இல்லை காலேஜுக்கு ஜேகே சார்மாரெலாம் அடிக்கல. இது ஒரு கேம் நடந்த விஷயம் தான். ஆனால் கண்ணில் பட்டுச்சு. ஓகே, அங்கே எனக்கே கோபமாக இருந்தேன், நானும் தான் டென்ஷன். அது எப்படா நீ பண்ணுவேன் அப்போ. சரி, இப்போ அதே கார் டாஸ்கில் விட்டு வெளியே வந்த வினோதும் இவங்க யாருமே அங்கே ஏஞ்சி வர முடியல. அப்போ நடந்த ஒரு இடத்துல அவள் கால் பட்டுச்சா பாட்டில் பட்டுச்சான்னு இல்லை. இது அப்படி இல்லை, நீங்கள் நிப்பாட்டி ஏறி மிதிக்கிறீங்க. நீங்கள் என்ன வாக்கு பயன்படுத்துனீங்க? இதே சபரி தானே வெளியே வந்தது சாண்டாக்காக. அவங்க தூக்கிட்டு போனாங்க. நடிப்பா தான் அவனுக்கு தெரியாது, எது தூக்க. எல்லாம் ஆக்டர்ஸ் தானே. சபரி நடிக்கிறாள் தான், வினோத்துக்கு தெரியும், விக்ரமுக்கு தெரியும். பார்க்குற ஆடியன்ஸு டாக்டர்ஸ்லாம் முட்டாளுங்களா? இல்லையே. அதனால் அது ரெட் கார்டு கொடுத்தா சபரி வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்திட்டு வாண்டடாக பண்ணலையே. அப்போ நானும் கமருதீன் பிரவீன் ராஜ் ஆக்ட் பண்ணோம். 3 பேருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? அவர் தெரியும், பார்த்துட்டு இருக்காரு, எது கேம் எது உண்மையான கேம். ஒரு நாகரிகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, தின் லைன் இருக்கு. இன்னைக்கு என்ன பயன்படுத்துறீங்க வாக்க, தப்பா பேசுறீங்க, பொறப்பை பத்தி பேசுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பேசுறீங்க. அப்போ திருப்பி நம்ம கேட்டுட்டா நிறைய பேர் அதே பார்த்த வீடியோல போடுறதால நீ எப்படி தம்பி பிறந்த, அதாவது ஒரு வார்த்தை கேட்கறது இருக்குல்ல, கல்யாணம் பண்ணுறது ஓகே, லவ்ன்றது இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஒய்ஃபை லவ் பண்ணுறோம், ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறோம், அதோட சிம்பிள் தான் குழந்தை. இது ரொம்ப பர்சனலான விஷயம். இது வந்து அங்கே சொல்லணும் அவசியமே இல்லையே. அப்போ ஒரு ஆளை எவ்வளோ கேவலப்படுத்த முடியும்னு நீங்கள் பண்ணீங்க. ஏன் அதை அங்கே பண்ணீங்க எனக்கு புரியலை. இது பார்ட் ஆஃப் த கேம்னு எடுத்துக்க முடியாது. சரி, அப்போ எட்டி ஒதுக்க பார்ட் ஆஃப் த கேமா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது கடைசியில் அவன் ரெக்ரெட் பண்ணான். கம்போஸ் ரெக்ரெட் பண்ணி காலில் விழுந்தார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான், அது ஏன் அப்போ ரெக்ரெட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல? ஒருவேளை பார்வதி டோரை திறந்து எட்டி உதைக்கிற நேரத்தில் கமருதீன்
அந்த இடத்துல பிடிச்ச பார்வதி ஏதாவது சொல்லியிருந்தா அவன் அங்கே ஹீரோவாக இருப்பான். ம். அது அவர் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. அதான் சொன்னேன், தப்பு யார் பண்ணாலும் தப்பு நியாயம் பக்கம் நிற்கணும். சப்போர்ட்டாக நிற்கக்கூடாது அந்த வீட்டில். அதுதான் அதுதான் அவங்க அது தெரியாமல் நம்ம நடந்துரும். யார் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ம். தெரியாமல் சப்போர்ட்டில் போய் நிறுத்துவோம் பல பேருக்கு. அது பண்ணக்கூடாது அந்த வீட்டில், நியாயமாக இருக்கும். பாரு அண்ட் சாண்ட்ராவோட பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க வந்து வெளியில போல அப்படின்றமோ பாலுவும் சாண்ட்ராவும் எமோஷனலா அழுதாங்க. அடுத்து அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் வீக் அப்படியே டோட்டலா மாறுது இல்ல. மாறுது. அதுக்கு முன்னாடி இந்த 2 பேரோட பாண்டிங் பத்தி சொல்ல முடியுமா? இல்லை உண்மையாலே இப்போ அந்த வீட்டில் முதல் சண்டை எனக்கும் பார்வதிக்கும் பாட்டமில் தான் வந்துச்சு எனக்கு. ம். முதல்ல அவள் என் மேலே டக்குன்னு கையை வச்சு ஒரு இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம யார்கிட்ட சண்டை போகிறோம் அவங்ககிட்ட தான் ஃப்ரெண்டாக இருப்போம், யார்கிட்ட ஃப்ரெண்டாக அவங்க எதிரியாகும். இதுதான் அந்த வீட்டோட ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி. பார்வதி கமருதீனுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் கனி வேணுமா சாண்ட்ரா வேணுமா கேட்கும்போது நிறைய பேர் வந்து கனி தான் வேணும், சாண்ட்ரா எக்ஸிட் சொன்னாங்க. ம். அப்போ இவன் ஒருத்தையும் support பாரு பண்ணான். மட்டும் தான் சொன்னாங்க. அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அவங்க பழக ஆரம்பிச்சாங்க. ம். அப்பவும் நான் ஃபேமிலி ரூம் உள்ள போய் சொன்னேன், சில விஷயங்களை ம். பேசுறாங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கு. ஆனால் பார்வதி கேம் எல்லாருக்குமே தெரியும். சரி கேமுக்கு அவங்க என்ன வேணா பண்ணாங்க, அது அவங்களோட திறமை. ம். இப்போ இது நடந்த கேமை தாண்டி நடந்த விஷயங்கள். ம். இது அவங்க வெளியே வரது பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க. ஆனால் பாண்டிங் நல்ல பாண்டிங் தான். ஏன் அப்படி அவங்க சரி ஒருத்தர் கஷ்டமா இருக்கும் கூட பழகி உன்னை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு உனக்கும் கமருதீனுக்கு அவ்வளோ பிரச்சனை வரும்போது கமருதீன் சாண்ட்ராவை அக்கா அக்கா கூப்பிட்டு வந்தாங்க. ம். என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருக்க, உன் சொந்த அக்காவை நீ இப்படி பேசுவியா? ஸோ உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க, அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ம். இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படி பேசுவீங்க ஆக்சுவலாக? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே தப்பாயிடுச்சுல. இப்போ நீ கூப்பிட்டது தப்பு இல்லை, டூ ஹார்ட்டடாக நீ கூப்பிட்டு ஆமா. சரி நீ என்ன செயலாக பண்ணுறியோ அதான் உனக்கு வரும். நீங்கள் 2 பேர் ட்ரிகர் பண்ண பிளான் பண்ணீங்க, ஸ்கேம்டான்னு சொல்கிறீங்க. ம். இங்கே சாண்ட்ரா கிட்ட நல்லபடியாக பேசுறீங்க. இதே பார்வதி போய் அவங்ககிட்ட போய் ஸ்கேம்ட்ரா நல்லா இருக்கல பேர் சூப்பராக வெளியே உட்காந்து கார்டனில் பேசுறீங்க. ம். நைட்டு வந்து சாரி கேட்க வேணாம் சொல்கிறீங்க, அடுத்து அட்ரஸ் பண்ணுவோம் சாரி கேட்கலான்னு சொல்கிறீங்க. உண்மையில நடிப்பு அறைக்கு பார்வதி தான், ஓகே. அந்த பட்டை அவங்க தான் பேசுவாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறது அதுதான் ஆரம்பிச்சது, இது ஆரம்பிச்சது இல்லை. ஆரம்பிச்சது சண்டையாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ரொம்ப தவறாக இருக்கு. தப்பான வார்த்தை எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, கீர்த்தனமாக யூஸ் பண்ணீங்க. அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எஜுகேஷன்? அதான் சொன்னேன், 2 பேரும் அப்நார்மல் ஆயிட்டாங்க, லாஸ்ட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல அதான் பிரச்சனை நடந்துச்சு. புரியுது சார். நீங்க உள்ள இருக்கும்போது திவாகர் வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா, இப்ப வெளியில வந்து அவரோட கான்வர்சேஷன் போச்சா? பிரஸ் பார்த்தேன் மீட்ல பார்த்தேன் பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். அத பத்தி சொல்ல முடியுமா? நான் ரொம்ப ஆர்வலா இருக்கேன். இப்போ வியாழக்கிழமை உள்ள ஆ. போறேன். வாட்டர்மெலனுக்கு வாட்டர்மெலனுக்கு தான் காத்துட்டு உள்ள வர்றதுக்கு வரணும். ஓகே. நான் வேண்டிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் உள்ள போகும்போது கமருதீன் உள்ள இருந்தா பேட் டைம் சொன்னேன். ம். இப்போ நான் உள்ள போகும்போது வாட்டர்மெலன் இருந்தா வாட்டர்மெலனுக்கு பேட் டைம் காத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அவரு என்னன்னா, சரி அவரும் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாதுங்க. ம். என்னன்னா 38 வயசு சொன்னாங்க. அவரு 38 வயசு கிடையாது. ஓகே. ஏஜ் கிடையாது. நான் அத உள்ள போகும்போது உங்களுக்கு விஷுவலா நான் சொல்லுவேன். கல்யாணம் ஆகாத ஆள் சொன்னாரு. ம். 2 கல்யாணம் நடந்திருக்கு. டைவோர்ஸும் இருக்கு. குழந்தையும் இருக்கு. குழந்தை இருக்கா? குழந்தையும் இருக்கு. ஃபோட்டோல டீட்டெயிலா வந்திருக்கு. எல்லாம் வெளிய வந்திருக்கு. எல்லாமே வெளிய வந்திருக்கு. ஓகே. ஃபோட்டோ. வித் இது. ம். உங்கள ஏதோ ஒரு விஷயத்துல வந்து டாக்டரோட ஏதோ பொசிஷன்ல டிபார் பண்ணிட்டாங்கன்ற ஒரு வதந்தி இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் வித் ப்ரூஃபோட தான் நான் உள்ள போவேன். அப்படியா சார்? வித் ப்ரூஃபோட தான் உள்ள போவேன். வெளிய நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ம். இது ப்ரூவன். ஸோ இவரு வந்துனா தராதரம், தகுதி, ஜாதி இப்ப இருக்க 2025ல என்ன ஜாதி எனக்கு புரியல. அப்பெல்லாம் யோசிச்சேன்னா உங்களெல்லாம் உள்ள கூட்டிட முடியாதே. ஆமா. முதல்ல நீ யாரு ஆக்சுவலா எனக்கு புரியல. ம். உங்களெல்லாம் உள்ள கூட்டு வந்து மரியாதை கொடுத்து சேனலு சும்மா உள்ள உட்காந்து 3 வேளை சாப்பிட்டு ரீல்ஸை போட்டு தான் நீ பார்த்துட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு புரியல. ஒரு வருஷத்துல நான் இப்படி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், அடுத்து சிஎம் பிஎம் என்ன பண்ணீங்க? உள்ளே வந்து வந்து அவர் இந்த படம் பண்றாரு, அந்த படம் பண்றாரு. இதே இதே அண்ணன் தம்பி பார்வதி வந்து திவாகரை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியும். ம். இதே திவாகர் தங்கச்சி சொல்லிட்டு ஆமா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆசைப்படுறேன். பண்ணிக்க. என்ன வளர்ப்பது, என்ன பாட்டப் அது? நீ படிச்சாளா? நீ பிசியோதெரபிஸ்டா? நீ ஒரு டாக்டர் வாயிலிருந்து வர வார்த்தையா அது? ம். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரு திருத்துவாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க பத்தி பேசுங்க. நான் வேண்டுறேன், திவாகர் என் அன்பு தம்பி உள்ள வரணும்னு. ஓகே. நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த எபிசோடுக்கு. இல்ல காத்துட்டு சத்தியமா சொல்றேன். நேத்து நான் பார்த்தேன். ம். ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, அதாவது சாண்ட்ரா வந்து பார்வதியை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த வீட்ல இருக்கிற பார்வதி தான் அத்தனை பேரையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே. கரெக்ட் தான். இது நான் தப்பா சொல்லலாம். நான் தப்பா தான் நீங்க சொல்லுங்க. ம். ஒரு இடத்துல ஒரு ரவுண்ட்ல பாருங்க. சபரி கிட்ட போனது. ஆமா. கமருதீன் சண்டை போட்டது. கமருதீன் சண்டை போட்ட அப்புறம் கமருதீன் ஸ்ப்ரெட் ஆச்சு. திருப்பியும் வந்து கமருதீன் ட்ராக் மாறான்னு சொல்லும்போது ஐயோ சேர்ந்துருவோம் ம். இப்படி போகுது. அப்போ இந்த கார் டஸ்கனி தனியா பண்ணிக்கணும். ஏன் இவனை கோத்து விட்ட? இப்போ என் வாழ்க்கை இவ்வளோ போச்சு. ம்.
இப்போ நான் சொல்கிறேன் 2 பேரும் கோவமே கிடையாது எனக்கு. ஆனால் அந்த இடத்துல நடந்தது ஏன் அப்படி லாஸ்ட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பிரில்லியண்டாக கேம் பண்ண பார்வதி ஏன் அந்த இடத்துல லாஸ்ட் ஆகிட்டீங்க? ஓகே. அவங்க கேமை மாற்றிருந்தாங்க ஃபினாலே அவங்க 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 எல்லாமே டாப் 5ல வந்துருப்பாங்க. ஆமா. நடக்கல. இப்போ வெளியில இந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ட்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க சாண்ட்ராக்கு. அதாவது வியானாவா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும். ஏன்னா வாய்ஸ் அவுட் பண்ணும்போது தெரியல. வியானா வந்து ஸ்டோரி போட்டாங்க சார். இந்த ரெண்டாவது மாதிரி போட்டான்னு நினைக்கிறேன். ஆமா. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அவங்க வந்து இல்லை அவங்க உள்ளே போய் ஏதோ ஒன்று இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரும். வியனா போய் 3 எவிக்ஷனுக்கு காரணம் சாண்ட்ரா தான் அப்படி சொல்லுவாங்க உள்ள. நேத்து உள்ள போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அது இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா கமருதீனும் பார்வதியும் சுபிக்ஷாக்கும். கமருதீன் பார்வதி மண்ணு வாரி போட்டது அவங்க தான் காரணம், வேற யாருமே கிடையாது. ஓட்டிங் வந்து சாண்ட்ரா குத்தல, பப்ளிக் குத்துறாங்க. ஒரு இந்தியன் பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் தோக்கணும்னு நினைச்சு கேக்கு கட் பண்ணி கொண்டாடுற மாதிரி தான் இது இருந்துச்சு. ஜனநாயகம் ஆடியோ லான்ச் ஈக்குவலா இருந்துச்சு இந்த டீசர். இந்த விஷயம் நடந்தது அது எல்லாமே சொல்லு. எனக்கு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எது உண்மை எது போய் வியானாக்கு தெரியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் வியானா மாற்றி ஸ்டேட்டஸ் போட்டாங்களா அது வரல. அதை தவிர்த்து நிறைய வெளியே இருக்கிற ஆர்டிஸ்ட் அந்த ஊரூபில், லக்ஷ்மி மேம, ஜாக்லின், சௌந்தர்யா நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்கன்னு இல்லை, இந்த இடத்துல மாறி திவ்யா உட்காந்துருந்தா நீ திவ்யா டேட் பண்ணுவியா? அரோராட்ட பண்ணுவியா? அரோரும் பயந்துட்டாங்க. ஸோ இடம் பொருள் லேவல் ஆளை பார்த்து தான் விளையாடுற நீ. சரி நீ ஏன் விக்ரம் கிட்ட அதை பண்ணல? எட்டி வரைக்கல தூக்கி நசிக்கிடுவார் அவர். வினோத் கிட்டே பண்ணல, ஏன் சபரி கிட்ட பண்ணல, ஏன் திவ்யா கிட்ட கமருதீன் பேச மாட்டேங்கிறான்? ஸோ ஒரு புழு பூச்சியே நம்ம என்ன வேணா பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. அதை ட்ரை பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகலை. அவரும் நினச்சாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மிஷன் ஃபெயில்டு. ஓகே சார், இப்போ சொல்லுங்க, யார் வந்து டாப் 3ல இருப்பாங்க, யார் வந்து டைட்டில் வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு? இதுக்கப்புறம் நான் சொன்னேன், சேது சார் கேட்ட மாதிரி தான், யாரு பணப்பட்டி எடுத்து வீட்டுக்கு போகலாம்ன்றது சொல்லும்போது அதான் சார் இப்போ நெக்ஸ்ட் கேட்கலான்னு. ஏன்னா சாண்ட்ரா வந்து அந்த பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கா? எடுக்க இல்லை, இப்போ அதில் என்ன ட்விஸ்ட் வச்சாலும் தெரியல. இப்போ நான் போகும்போது வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ரவுண்ட் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். யார் எடுப்பா இல்லை, அதுலேயும் நம்ம பணப்பட்டியில் கூட நம்ம பெரிய தலைகள் கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்போ அது என்ன ட்விஸ்ட் நமக்கு தெரியாது. அது எடுத்துட்டு டைம்ல வந்துடணும். டாஸ்கே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அவங்க தான் போய் அந்த மணியை செலக்ட் பண்ற மாதிரி எடுக்கிறாங்க. அது என்ன எடுக்க போறோம், எவ்வளவு முடியும், யார் அவுட் ஆக போறா ஒண்ணுமே தெரியல. ஒரு ஆள் எக்ஸிட் ஆவாங்க. நம்ம நினைக்கிற ஆளா இருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டடா இருக்கலாம். அதனால கணிக்கவே முடியாது. இப்ப நம்ம நினைப்போம், இப்போ அரோரா எடுப்பா காசுன்னு. அரோரா ரன்னரா இருக்கலாம், வின்னரா கூட இருக்கலாம். நம்ம கெஸ் பண்ண முடியல. இதே சாண்ட்ராக்கு நடக்கலாம், இதே சபரிக்கு நடக்கலாம், இதே திவ்யாவுக்கு நடக்கலாம், வினோத் நடக்கலாம். யார் வின் பண்ண சுத்தமா தெரியல. ஒருவேளை இந்த மணி பாக்ஸ் முடிஞ்சு இதுக்கு அப்புறம் கூட கெஸ் பண்ண முடியாது யார் வின் பண்ண. ஓகே, வாய்ப்பே இல்லை. அப்போ ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சாண்ட்ராக்கு ஓட்டு ஏறி இருக்கு, எக்கச்சக்கமாக ஓட்டு ஏறி இருக்கு. உண்மை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. வினோதுக்கு நல்ல ஓட்டு இருக்கு, திவ்யாவுக்கு இருக்கு, சபரிக்கும் இருக்கு. எல்லாருமே எல்லாமே டஃப்பாக இருங்க. 3 பெண்கள் 2 ஆண்கள், 3 ஆண் 6 பேர். இது யார் ஜெயிப்பானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சீசன்ல 40 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் யார் வின் பண்ணுவான்னு. இப்போ நாளை ஃபினாலேனா இன்னைக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. கையை அவர் வந்து யாரை கூட்டிட்டு போறான்றதும் த்ரில்லா இருக்கு ஆக்சுவலா. ஓகே, உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? நான் சாண்ட்ரா தவிர்த்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஹை சான்சஸ் சபரி, வினோத், திவ்யா. இந்த 3 பேர்ல 2 பேர் கையை பிடிக்கலாம். இல்ல இது இல்லாம கூட யார் கையை கூட பிடிக்கலாம். அவருக்கு தெரியல. ஓகே, லெஃப்ட் சைடுல யார் கை இருக்கும், ரைட் சைடுல யாரோட இருக்கும்? இதனால 2 கை தான் பிடிக்க முடியும். இல்ல நான் சொல்றேன், 2 ஆண் வருமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணா இருப்பாங்க கூட எனக்கு தெரியல. பட் என்னோட மனசு பயங்கரமா சொல்லுது, இந்த வாட்டி வின்னர் வந்து ஒரு பெண்ணா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரன்னர் ஆணா இருக்கும். எனக்கு என்னமோ அது ஆரம்பத்துல எனக்கு அதான் தோணுது. பாவரன் கமுதின் வெளில வந்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால இவங்களுக்கு 2 பேருக்கும் சப்போர்ட் ஏறிட்டு போயிட்டே இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது சார்? சிரிப்பு தான் வருது சத்தியமா. என்ன எவிக்ட் ஆக்கி தூக்குனது நான் கிடையாது, சாண்ட்ரா கிடையாது, சேதுபதி சார் கிடையாது, டீம். டோட்டல் அவங்க நடந்த நடத்தைக்கு தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இது அனைத்தும் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பிஆர் டீம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிஆர் டீம் வந்து கமருதீன் வந்து ஆல்ரெடி வெக்ஸாகி வெளியே போயிட்டாரு. ரெக்ரெட் அங்கே காலில் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதை அவர் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு துளி கூட ரெக்ரெஷனே இல்லாமல் கடமைக்குன்னு ஒரு சாரி சொல்லிட்டு வெளியே போவோம்ல, ஏன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. போய் வெயிட் பண்ணியிருக்காங்க வாசலில், யாரோ ஒருத்தர் வருவாங்க செட்டப் பண்ண, யாருமே வரல, ஒருத்தரும் வரல, எல்லாம் அங்கே தான் பேசினாங்க.
ஏன்னா அவனுக்கு நடந்த விபத்து, அதுக்கு காரணம் நீ காரணமா இருந்துட்ட. ஒரு ஆள் ட்ரிகர் பண்ணி பாயிண்ட். கமருதீனை எதிர்த்தோ அவங்க சப்போர்ட்டாக கிடையாது. இது என்னன்னா பார்வதி சைடில் நடக்கிற ஒரு பிஆர் விஷயம் தான் இது ஆக்சுவலாக. இப்போ என்னன்னா இதுக்கு காரணம் யாரு? சாண்ட்ரா. சரி, ஓகே, டன். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். அதனால இவங்க டுவர்ட்ஸ் ஃபைனல்ஸ் போகக்கூடாது, இல்லை டாப் 5 வரக்கூடாது. என்ன பண்ணுவோம்? அடிச்சு காலி பண்ணுவோம். எனக்கே டேக் பண்ணி மென்ஷன் பண்ணி அவ்வளோ மெசேஜ் வருது, அவ்வளோ மெசேஜ் வருது. மெசேஜ் பண்ணிவிட்டு இது மாதிரி என்னங்க அப்படிங்களா, இப்படிங்க, கர்மாங்க கிருமாங்க கர்மாங்க. கர்மா பற்றி என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியுமா தெரில. நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கே ரிட்டர்ன் வரும் தான் கர்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு தான் வரும், எனக்கும் ஃபேமிலிக்கெல்லாம் வராது. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட விடுங்க. அதான் சார் கேட்கலாம். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால வந்து கர்மா ஏதோ நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு ஒரு பதில் என்ன சார் சொல்ல வரீங்க லாஸ்டா நீங்க? நான் 2 விஷயம் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எல்லா வீடியோவும் இப்போ கமருதீன் சப்போர்ட்டாக யாரோ ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்பர் நான் வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றாம் என் நம்பர் வெளியே போகாது. நான் வந்து என் மேனேஜர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு அனாமஸாக கால் வந்து இந்த பைஹார்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த இன்டர்வியூலாம் போனால் பாஸ் பண்ணுற மாதிரி அவங்களே எடுத்து டக்கு கமருதீன் தம்பி வந்து ரொம்ப நல்ல தம்பி, சரிக்கா ஓகேக்கா என்ன பண்ண சொல்கிறீங்க. எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ரெட் கார்டு கொடுக்கல. அப்போ அவர் வார்த்தை பயன்படுத்தின வார்த்தை கரெக்டா? இல்லை அது கரெக்ட், அது பார்வதி விட்டுருங்க. அப்போ பார்வதிக்கு சம்மந்தப்பட்டால், கமருதீன் சம்மந்தப்பட்டால் சப்போர்ட் பண்ணி பேசல. அப்போது இதை யாரோ ப்ளே பண்ணுறாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். அந்த நம்பருக்கு மேலே நான் கேஸ் போட போகிறேன். இது இந்த 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 பிக் பாஸ் முடியட்டும். அதே மாதிரி பல பேர் வந்து என்னை டேக் பண்ணி சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான அந்த ஐடி பேரும் நான் கேஸ் பண்ண போகிறேன். ஃபைனலாக டிஃபமேஷன் கேஸ் போட போகிறேன். இதுக்கப்புறம் இவங்களாம் நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன டேக் பண்ணுறதோ, சாண்ட்ராவை பர்சனலாக ஹிட் பண்ணுறதோ, சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி விட்டுட்டாங்கன்னா சந்தோஷம். இல்லைனா நான் ஒரு 10-15 ஐடி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக நான் வந்து பொங்கல் போனஸாக டிஃபமேஷன் கேஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு அந்த ஐடிக்கு. இது வந்து நான் இதுக்கப்புறம் நிப்பாட்ட வார்த்தை, ஸ்கேம்ன்ற வார்த்தையே தவறான வார்த்தை. இதை வந்து இதோட ஓனர்ஷிப் வந்து போய் சேர்றது வந்து கமருதீனுக்கும் பார்வதி மேடமுக்கும் தான். ஸோ பார்வதி பிஆர் பண்ணுறாங்களா, யார் பண்ணுறான்னு தெரில. நீங்கள் காசை வந்து நல்லா இறக்குறீங்க, அது வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 4 டயரை மாற்றி போடுங்க, புது டயர் வச்சு ஓட்டட்டும், வாட்டர் வாஷ் பண்ணுங்கள், வண்டி க்ளீனாக இருக்கும், ஷூ பாலிஷ் எதாவது போடலாம், அதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துவாங்க. அதை தவிர்த்து இண்டிவிஜுவலாக ஒருத்தனை அடிக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா பப்ளிக் பார்த்துட்ருக்காங்க. டிவி ஆடியன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, மிடில் கிளாஸ் விமன்ஸ் எல்லாம், அவங்க தான் இதெல்லாம் டிசைட் பண்ணி ஓட்டெல்லாம் பண்ணுறது. இது தவறாக இருந்தாலும் ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு மற்றவங்கள ஸ்கேமு கீமுன்னு பேசிட்டிங்கன்னா தப்பாகும். இதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் மார்னிங் எடுத்தாலும் சரி, ரிக்வஸ்ட் தான் சரி, இதுக்கப்புறம் எனக்கு டேக் பண்ணி அவங்க பேரை ஸ்கேமு அது மாதிரி கர்மா நிறையா அனுப்புகிறாங்க. தவறான வார்த்தைகள் பயன்படுத்திங்கன்னா அந்த ஐடியை வந்து பிளாக் செய்து அவங்க மேலே இண்டிவிஜுவல் டிஃபமேஷன் கேஸ், நான் கிட்ட ஒரு 25 ஐடி வச்சுருக்கேன், எனக்கு மட்டும் ரெக்கார்டிங்லாம் வச்சுருக்கேன். அவங்க எல்லாருமே தாக்கப்படுவாங்க கன்ஃபார்மாக, வித் லீகல். தப்பிக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணும்போது தவறை டார்கெட் பண்ணக்கூடாது யாருமே. மன ரீதியாக நடந்த விஷுவலாக நீங்கள் பார்த்துட்டீங்க. சும்மா அவங்க வெளியே வந்துட்டாங்க, அது காரணம் சும்மா வெளியே வரலையே, அவங்க பண்ண செயல் தானே. ஸோ அவங்க செயல் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க நல்லது பண்ணி தான் உள்ளே இருந்திருப்பாங்க, கெடுதல் பண்ணிட்டாங்க. கெடுதல் பண்ணது அப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டும். நான் தான் சொல்கிறேன், இப்போ எங்கள் மேலே கோவம் கிடையாது. பார்வதி மேலேயும் கமருதீன் மேலே நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் அவங்க பேரை பயன்படுத்தி இது அவங்க பண்ணுறாங்களா, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, யார் பண்ணுறான்னு தெரியும். தயவுசெய்து பேக் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா டிஃபமேஷன் கேஸ், வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு வரும். இப்போ வந்து நீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஈவெண்ட்ஸ்ல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மூவிஸ் பத்தி சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க ஜான்வரியில வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு 3 படம் முடிச்சு ரெடியாக இருக்கு. ஒன்று அந்தரன் ஒரு படம், ஒரு போலீஸ் ராட்சசன் மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ். அடுத்து சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டின்னு ஒரு ஃபீல் குட் படம். அந்த படம் முடிச்சு வரும்போது சைக்கிளை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் அது. இன்னொரு படம் வந்து எம்ஜிஎம் சொல்லிட்டு ஒரு படம், அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் முடிச்சுட்டு ஒரு 3-4 படம் சைன் பண்ணியிருக்கேன். அது ஒன்று ஒன்றா வரும், ஆரம்பிப்பாங்க. அது அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் நான் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இதோட பிக் பாஸ் அப்புறம் நல்லா ஸ்டார்ட்டாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் குட் ஸ்டார்ட். சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் வந்து மூவி ப்ரொமோஷனில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார்.
தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயில் 34ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. சிறப்பு விழா சலுகையாக செயின், வளையல், மாலை, நெக்லஸ் நகைகளின் சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.